ஆரம்பிச்ச முதல் நாள்லயே பலருக்கு பலவிதமான நோஸ்கட்டுகளை கொடுத்து அசத்தி இருக்கிறாரு விஜய் சேதுபதி. முதலாவதா மொக்க வாங்கிய நடிகர் யாரு அப்படின்னா நடிகர் ரஞ்சித். இந்த கவுண்டம்பாளையம் படத்துல எல்லாம் இப்ப ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் சர்ச்சையில எல்லாம் மாட்டினாரே அதே ரஞ்சித் தான். ரஞ்சித் அவர்கள் கூடாடி சில நண்பர்களை கூட்டிட்டு வந்திருந்தாரு முதல் நாள் ஃபங்க்ஷன்ல. அதனால அந்த நண்பர் ஒருவர் விஜய் சேதுபதியை பார்த்து, விஜய் சேதுபதி அண்ணா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. விஜய் சேதுபதியும் ஆமா சாப்பிட்டேன் அப்படின்னு பதில் சொன்னாப்ல. அதற்கு அந்த நண்பர் என்ன சொன்னாரு தெரியுமா, எங்க ஊர்ல எல்லாம் யார நாங்க பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்போம், இது எங்க ஊரோட வழக்கம் அப்படின்னு சொன்னாப்ல. விஜய் சேதுபதி சிரிச்சுக்கிட்டே ஒரு ரிப்ளை கொடுத்தாப்ல, இது உங்க ஊர் வழக்கம் இல்லைங்க, தமிழ்நாடு ஃபுல்லாவே இந்த வழக்கம் இருக்குது. தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊருக்கு எங்க போனாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டு உபசரிக்க தான் செய்வாங்க. ஏன் இங்க வந்த வெளியே போனலாம் விரட்டெல்லாம் மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. நடிகர் ரஞ்சித்தோட நண்பருக்கு ஊர் பெருமை பேசுனது ஒரு குத்தமா, இந்த மொக்க வாங்கின காட்சி டிவில வருமோ வராதோ அப்படிங்கிற ஒரு கலக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ரெண்டாவதா மொக்க வாங்கின நபர் யாரு அப்படின்னா அருண் பிரசாத். அருண் பிரசாத்னு சொன்னா பலருக்கும் தெரியாது. பாரதி கண்ணம்மா படத்துல ஒரு மக்கு டாக்டர் வருவார் இல்லையா, அந்த டாக்டர் கேரக்டர் நடிச்சவர் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுல பலருக்கு தெரியும். பாரதி கண்ணம்மா சீரியல்ல தான் இவர் மக்கு டாக்டர்னு பார்த்தா நிஜத்திலையும் ஓரளவுக்கு மக்கா தான் இருப்பாரோ அப்படின்னு நேத்துக்கு நடந்த சம்பவத்தை வச்சு சந்தேகமே வந்துடுச்சு. இந்த சினிமாவுக்கு முயற்சி பண்ற பலர் ஒரு மொக்கையான ஒரு டைலாக்க வழக்கமா சொல்லிக்கிட்டே தெரிவாங்க. நான் காசுக்காகவோ புகழ் வெளிச்சத்துக்காகவோ எல்லாம் சினிமாவுக்கு வரல, கலைத்தாயை காப்பாத்துறதுக்கு தான் சினிமாவுக்கு வர்றேன் அப்படின்னு ஒரு பஞ்சு டைலாக் அடிச்சுட்டு சுத்துவாங்க. அதே பஞ்சு டைலாக்க விஜய் சேதுபதி கிட்ட அடிச்சதோடி மட்டும் இல்லாம யாராவது சினிமாவுக்கு காசு சம்பாதிக்க வருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் வச்சாரு. கேள்வி வச்ச அடுத்த நொடியே விஜய் சேதுபதி பதில் சொல்லிட்டாப்ல, நான் காசு சம்பாதிக்க தான்ப்பா சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னு. என்னப்பா இவரு இவ்வளவு பிராங்கா வெளிப்படையா மேடையில பேசுறாரு, இதற்கு நான் என்ன பதில் சொல்லன்னு தெரியாம திக்குமுக்காடி மொக்கை வாங்கியதை உணர்ந்தார் பாரதி கண்ணம்மா நடிகர் அருண் பிரசாத். மூணாவது மொக்க வாங்கின கேரக்டர் யாரு அப்படின்னா அர்ணவ். இந்த அர்ணவ்ங்கிற கேரக்டர் இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த ஷோல நிறைய நாள் மொக்க வாங்க போறதா நீங்களே பார்க்க தான் போறீங்க. இந்த அர்ணவ்ங்கிற கேரக்டர் யாரு, என்ன பண்ணிருக்காரு, எந்த தகவலுமே எனக்கு தெரியல. ஆனா அவருக்கு வாயில சனி அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெளிவா தெரியும். விஜய் சேதுபதி அவர்கிட்ட நீங்க ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, யார் என்கிட்ட சண்டைக்கு வந்தாலும் ஏத்துன்னு நான் சண்டை போட ரெடியா இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னாப்ல. விஜய் சேதுபதி கேட்டாப்ல, உங்களே போல ஒரு டைட்டான கண்டஸ்டன்ட் வந்தா அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, சார் நான் ஆம்பளை சார், யாரா இருந்தாலும் ஏத்து நிப்பேன் சார் அப்படின்னு. இல்ல ஆம்பளையா இருந்தா ஏத்து நிப்பீங்களா? ஆமா சார், ஆம்பளையா இருந்தா சண்டை போடாம இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னாப்ப. விஜய் சேதுபதியோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்துச்சுன்னா, வா ரசா வா, உன்ன போல ஒரு கண்டென்ட் குடோனை தான் விஜய் டிவி தேடிக்கிட்டு இருந்தாங்க, வசமா வந்து சிக்கிறீங்க, உனக்கு நிறைய கச்சேரிகள் இருக்குது அப்படின்னு அவரோட மைண்ட் வாய்ஸை சொல்லிக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்து உள்ள அனுப்பி வச்சிருக்கேன், உனக்கும் அதே கிஃப்டை தரேன், மூடிக்கிட்டு உள்ள போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாப்ல. விஜய் சேதுபதி அவர்கள் 3 பேருக்கு தரமான நோஸ் கட்டு கொடுத்திருக்காரு. இந்த நோஸ் கட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படிங்கறத கமெண்ட்ல தெளிவா தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.